ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி வந்துட்டு நான் 3 மண் பாத்திரம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் எதுக்காக வாங்கியிருக்கேன், இது எப்படி உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சொம்பு மாதிரி நான் ஒரு மண் பானை வாங்கியிருக்கேன். இது எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா தயிர் வந்து பெற போட்டு வச்சுக்கலாம். இதில் ஊற்றி வச்சா தயிர் புளிக்காது. இது எப்படி உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வந்துட்டு இதில் வந்து எப்படி பெற போட்டு வைக்கணும்னா, கொஞ்சம் பாலை சூடு பண்ணி தான் ஊற்றணும். பொதுவாகவே இதுக்குள்ளே இருக்கிற அதாவது நம்ம இதில் ஏதாச்சும் ஊற்றி வச்சோம்னா குளிர்ச்சியாக இருக்கும், அதனால் சீக்கிரம் பெறையாகாது. அதனால் லைட்டாக பாலை சூடு பண்ணிவிட்டு நீங்கள் பானையில் ஊற்றி வைக்கணும். அப்போ தான் வந்து இது பெறையாகும். ஊற்றி வச்ச தயிர் வந்து சீக்கிரம் புளிக்காது. அதனால தான் வந்து நம்ம மண் பானையில் தயிர் ஊற்றி வைக்கிறது. அதுக்காக நான் இது வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த குட்டி சொம்பு மாதிரி நான் ஒன்று வாங்கியிருக்கேன். பொதுவாக வந்து மண் பானை வாங்குறது தான் கரெக்டு. பெருசாக வாங்கி அதில் தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா நம்ம வேணுங்கிற தண்ணி எடுத்து குடிச்சிக்கலாம். இது வந்து பார்க்குறக்கு அழகாக இருந்தது. இதில் தண்ணி வரவங்களுக்கு தண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற இதுக்காக தான் நான் இது வாங்கினேன். பார்க்குறக்கும் அழகாக இருக்குது. அதனால் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா 80 ரூபா சொன்னாங்க. நான் இது ரெண்டையும் அதுக்காக வாங்கினேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின். இப்போ இது என்னென்னா வடை சட்டி. இது வந்து நம்ம சமைக்க போகிறோம். இது கீழே இருக்கிற ரெண்டும் வந்து நம்ம அடுப்பில் வைக்க மாட்டோம், பட் இதை வந்து நம்ம அடுப்பில் வைப்போம். ஸோ வந்து இது எப்படி பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அடுப்பில் வைக்கல வந்துட்டு இது உடையாமல் இருக்கணும். டப்புன்னு நம்ம அடுப்பில் ஏதாச்சும் சமையல் செய்யலைன்னா டப்புன்னு உடஞ்சி போயிடும். அது மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 பாத்திரத்தையும் வந்து நல்லா தண்ணியில் கழுவிக்குங்க. கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நல்லா அதை காய விட்டுருங்க. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லாத்தையும் வந்து தண்ணியில் கழுவ போகிறேன். இப்போ நான் 3 பாத்திரத்தையும் வந்து நல்லா தண்ணியில் கழுவிட்டேன். ஃபோர்த் திங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எதுக்காக வந்துட்டு நம்ம இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறோம்னா வந்துட்டு நீங்கள் சமையல் செய்யல வந்துட்டு மண்ணாக வராது. அதுவும் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் தான். ஸோ வந்துட்டு நான் இப்போ எல்லாத்தையும் கழுவிட்டேன். இப்போ இதுலேயே தண்ணியும் ஊற்றி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே வச்சுருக்க போகிறேன். இதில் நான் தண்ணி ஊற்றிட்டேன். இது அப்படியே அதே மாதிரி இது ரெண்டுலேயும் தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படிங்க. ஓகே, இப்போ வந்து 2 மணி நேரம் ஆச்சு தண்ணி ஊற்றி வச்சு. இப்போ இந்த தண்ணியெல்லாம் கீழே கொட்டிடலாம். கொட்டிட்டு ஒரு 5 to 10 minutes நல்லா காயணும். காஞ்சோன்னே என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு இந்த சொம்பு மாதிரி இருக்கிறதுக்கு வந்துட்டு வேறு எந்த வேலையும் கிடையாது. நம்ம தண்ணி மட்டும் ஊற்றி வச்சா சரி. ஒரு 10 நிமிஷம் தண்ணி இருந்துச்சுனாலே நல்லா ஜில்லுன்னு ஆகிடும், நல்லா கூல் ஆகிடும். இப்போ நம்ம இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம நகர்த்தி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து தயிர் எப்படி பெற போடுறதுன்னு நான் சொல்கிறேன். மண்பானையில் பெற போடுற தயிர் வந்துட்டு சீக்கிரம் புளிக்காது. அதனால தான் வந்து மண்பானையில் நம்ம வந்து தயிர் பெற போட போகிறோம். நீங்கள் இதில் பெற போடையில் பாலை வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பெற போட்டு வைக்கணும். அப்போ தான் அது வந்து பெறையாகும். இப்போ நம்ம இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பால் லைட்டாக சூடு பண்ண போகிறேன். பால் லைட்டாக சூடாயிருச்சு. நான் சூடு பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு இப்போ இந்த பாலை அந்த பானையில் ஊற்றிக்கலாம். என் பிள்ளை பால் வேணும். இப்போ வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் பாலை ஊற்றிக்கோங்க. நான் இதில் 1 ஸ்பூன் தயிர் ஊற்ற போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் பெறையாகணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஒரு மிளகாய் போடலாம். சிவப்பு மிளகாய் காம்புக்கு இல்லாமல் போட்டு வைக்கணும். அப்போ வந்து இது சீக்கிரமாக பெறையாயிடும். இப்போ வந்து நம்ம இது போட்டு வச்சிட்டோம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது முடிஞ்சுது. இப்போ நம்ம இந்த வடைச்சட்டி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். லைட்டாக வந்து கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெயாக இருந்தாலும் சரி. அதை வந்து சட்டியில எல்லாம் நல்லா தடவிக்கோங்க. அதே மாதிரி உள்ளேயும் தடவிக்கலாம். லைட்டாக தடவினா போதும். இது எதுக்காக இதை செய்யறோம்னா வந்து பாத்திரம் அடுப்பில் வைக்கல சீக்கிரம் உடஞ்சிராது. இப்போ நான் நல்லா எண்ணெய் தடவிட்டேன். இது வந்து அரிசி கழிஞ்ச தண்ணி. இந்த தண்ணியை வந்துட்டு இந்த வடைச்சட்டியில் ஊற்றிடுங்க.
பாத்திரத்தை வந்து இப்படி அடுப்பில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இது லைட்டாக கொதிச்சா சரி, அதுக்கப்புறத்தில் மண் வடைச்சட்டியை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக கொதிக்குது பாருங்கள். அது வந்து ஹீட்டை வந்து அப்படியே சஸ்டைன் பண்ணும். அதனால தான் வந்து நம்ம மண்பானை யூஸ் பண்ணுறோம். அந்த ஹீட் வந்து அப்படியே தான் இருக்கும். நீங்கள் இதை மூடி வச்சிங்கன்னா குழம்பு ரொம்ப நேரத்துக்கு சூடாக இருக்கும். ஸோ இனிமேலேருந்து இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் நான் சொன்ன மாதிரி. இன்றைக்கி வந்துட்டு இந்த 3 மண் பாத்திரத்தையும் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் ஃபேஸ்புக் பேஜ் கூட கனெக்ட் ஆகிருங்க. இன்னும் இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் இல்லை ஏதாச்சும் பற்றி வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஹோப் யூ என்ஜாய். பை பை. சே பாய் கண்ணா.